ஒரு பேஷண்டா இருக்க ஒரு குழந்தையோ, ஒரு ஆணோ, பெண்ணோ, புருஷனோ, மனைவியோ, யாரோ ஒரு ஆளு மெடிசன் எடுக்கும்போது அப்படியே அமைதியா மந்த நிலைமையில இருக்காங்க. ஆனா அம்மா அப்பா என்ன செய்வோம், நம்ம அந்த பிள்ளைய கண்ணும் கருத்துமா 24 மணிக்கும் பார்த்துருப்போம். ஆனா அங்க வேலை செய்யறவங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சுன்னா அடுத்தவங்க தான் வருவாங்க. ஆனா நம்ம வேலை என்னன்னா 24 மணிக்கும் நம்ம பிள்ளைய கண்ணும் கருத்துமா பார்ப்போம், முழு மனதோடு பார்ப்போம், அப்படிதானே? ஆனா வானவின் சிங்காசனம் பூமியின் பாதபடின்னு சொன்ன ஆண்டு ரட்சகமா இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவேளை தூங்கிட்டா கூட 24 மணிக்கும் அவர் என்ன செய்யறாராம்? வசனம் என்ன சொல்லி இருக்குது? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்ம கூட தூங்கிடுவோம். நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு ஆள், நம்ம குடும்பம் தான், நம்ம சொந்தம் தான், அவங்க பார்த்துருக்கும் போது நம்ம தூக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா கடவுள் என்ன செய்யறாருன்னா 24 மணிக்கும் அவரு உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அதனால எந்த சூழ்நிலையிலும் என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க அவரால் மட்டும்தான் தேவ பிள்ளைகளை முடியும். மீது எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலோ முடியவே செய்யாது. நமக்கு ஒரு உதவி கிடைக்குன்னா கூட ஆண்டவர் இன்னொரு மனுஷி மூலியமாக, இன்னொரு மனுஷன் மூலியமாக ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. அப்பதான் ஒரு கல்லான இருதயம் கூட சதியா இருதயம் மாற்றப்பட்ட போல நமக்கு ஒரு உதவி செய்ய முடியும். நம்மளும் ஒரு மனுஷனுக்கு மனுஷிக்கும் உதவி செய்ய முடியும். அப்படித்தானே?